ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, நமக்கு எதிர்பார்த்த மாரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடச்சிருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்த்தேன். பட் வந்து இன்னைக்கு வந்து ஹரியானா எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஸோ, பிஜேபி தான் வந்து லீடிங் ஆகி முடிச்சிருக்காங்க. ஸோ, இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் ஆயிருக்கு. அது மெயின் ரீசன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து நல்ல மூவ்மெண்ட்டு, ஆட்டோமொபைல்ஸ் நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருந்தாங்க. ஃபார்மா செக்டார்ஸ்லாம் நல்ல மூவ்மெண்ட்டு. ஹெவி வெயிட்ஸான ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி நேத்து இறங்கியிருந்தாங்க. இன்னைக்கு நல்லா ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்காங்க. ஸோ, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னதான் வந்து நிஃப்டி மேலே ஏறினாலும், அந்த 25,078 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து அதால பிரேக் பண்ண முடியல. ஸோ, அது கிட்ட தான் வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கு. ஸோ, நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு டவ் அண்ட் நாஸ்டாக் 2மே வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஆர் கேப் அப் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அந்த 25,078 அப்படிங்கிறது வந்து கீப் ஆன் ரெசிஸ்டண்டா தான் இருக்க போகுது. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, 25,350 வரைக்குமே 330, 350 வரைக்குமே அப்சைட் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அம் ஏன்னா பிஜேபிக்கு ஃபேவரா தான் வந்து ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ, அப்படிங்கும்போது ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டி பிஜேபி. ஸோ, பாசிட்டிவா வந்து மார்க்கெட் மூவ் ஆறதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் இந்த ஒரு 2 மொமெண்டம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இத வந்து நான் ட்ரெண்ட் ரிவர்சலா பார்க்கல. ஒரு செல் ஆன் ரைஸ். அதாவது ஒரு நல்ல செல்லிங்ல ஒரு சின்ன அப் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் வந்து ஒரே மாரி மடமடலாம் கீழ இறங்காது. ஸோ, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறுமையா இறங்கி, கொஞ்சம் ஏறி, திரும்ப அதுக்கப்புறம் தான் இறங்கணும். ஸோ, ஆல்ரெடி அந்த அப் ட்ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏறி, இறங்கி அந்த மாரி தான் இருக்கும். ஸோ, ஒரு அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, ஒரு நல்லா இறங்குது அப்படின்னா, அதில லைட்டா வந்து ஏறுறது வந்து தப்பில்ல. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாரி ஒரு ஏற்றமா தான் நான் அத பார்க்குறேன். இது வந்து கம்ப்ளீட்டா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் அப்டின்னா, 25,500 தாண்டணும். தாண்டுச்சு அப்டின்னா தான் இது கம்ப்ளீட்டா ட்ரெண்ட் ரிவர்சல். ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து திரும்ப வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறுது அப்டின்னு அர்த்தம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு இன்ட்ராடேக்கு 25,350 அப்டிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் லெவல் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 25,078 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,850 அப்டிங்கிறது சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ட்லேயே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே வந்து ரெசிஸ்டன்ட்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ, அதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா, இன்னைக்கு இருந்த மூவ்மெண்ட்க்கு வந்து நல்லா மேலே ஏறி க்ளோஸ் வச்சிருக்கலாம். பட் வந்து அந்த ரெசிஸ்டன்ட்ல தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ, நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் மெயின். ஓப்பன் ஆகி மொமெண்டம் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ, நாளைக்கு இன்ட்ராடேக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆக போறது 51,350 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ, சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 தான். ஸோ, அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 49,000 வரைக்குமே சாரி 50,400 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 49,600 இதுதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல். ஸோ, ஐடி நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்ன மாரி தான் இன்னும் அந்த லெவல பிரேக் பண்ண மாட்றாப்படி. அதனாலயே சைட்வேஸ் போயிட்டு இருக்காப்ல. 41,700 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்த செல்லிங் ஐடில. ஹெவி வெயிட்ஸ் நேத்து செல் ஆகி இன்னைக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ, ரிலையன்ஸ் ஆனா அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு. இன்னும் பெருசா பிரேக் அவுட் எடுக்கல. ஸோ, நாளைக்கு இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா, திரும்ப டுவர்ட்ஸ் பாசிட்டிவ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்படி பாசிட்டிவ்ல போகும்போது ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,890 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இன்னைக்கு ரெக்கவரி தான். பட் வந்து ஒரு நல்ல செல்லிங்க்கு ஒரு ஒரு அப் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இத. ஸோ, நாளைக்கும் வந்து செல் ஆகுதா? இல்ல திரும்ப பை ஆகி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போறது 1730 தான். ஸோ, அங்க தான் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ, அது வரைக்குமே மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? கீழ சப்போர்ட் லெவல் 1555. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு எந்த மாரி மூவ்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் டவ் அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு மாரி நெகட்டிவ்ல தான் கொஞ்சம் இறங்கி ஏறி தான் போயிட்டுருக்கு. ஸோ, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.